டிசிசி 12th மேன் வந்தோடனே தான் ஆரம்பிப்போம் மேட்ச். எப்படி டிசிசி டீம் வந்து 12th மேன் இருக்கீங்களா? வந்தோன்னு தான் ஆரம்பிப்பாங்களாம். ஸ்கோரர் சொல்லிட்டாங்க ஸ்ட்ரிக்டா. ஃபர்ஸ்ட் பாலை வைடோட ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ணா ஒரே நிமிஷம் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணா. டிசிசியோட 12th மேன் முடிங்க வர சொல்லுங்கண்ணா. அண்ணா டிசிசியோட 12th மேன் முடிங்க வாங்க, அது வரைக்கும் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணணும். டிசிசியோட 12th மேன் நீங்க வாங்கப்பா. யார் விளையாடுற எதுவுமே எங்களுக்கு தெரியலையே. பேட்ஸ்மேன் யாரும் உங்க 12th மேன் வர சொல்லுங்கப்பா. அதனால மேட்ச் ஸ்டாப் ஆகி நிக்குதுப்பா. 12th மேன் யாரும் வாங்க. டிசிசி 12th மேன் மட்டும் வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ஏன்னா பேரு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் வந்து அங்கே என்டர் பண்ணுவாங்க. தப்பாக என்டர் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் போய் தேடிட்டு இருக்கணும். நீங்கள் ஆடின இன்னிங்ஸோ விக்கெட்டோ வராது. அவங்களே சொல்கிறாங்களாண்ணா. டேய் நேம் எது வேணா போட்டுக்கோ. அண்ணா ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணா. சுல்தானா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பால் தினேஷ் டு தினேஷ். அண்ட் இது அற்புதமான டாட் பால். சிறப்பான பால் தான் சொல்லி ஆகணும். ஒரு நல்ல டாட் பால் போட்டார் பவுலர். கீப்பர் செம்ம கேட்சிங்க, பயங்கரமா எடுத்தாரு. விக்கெட்டையும் கொடுத்திருக்காரு அம்பையர். தினேஷ் ஆமா ஒரு நல்ல 12th மேனா இருக்காரு. அவரே மைக் பிடிக்கும் பேசினுக்கிறாரு. இப்படி ஒரு 12th மேன் கிடைக்கும் உங்க டீம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அண்ணா நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நேம் ஆமா டக்கரகன் போடுறா. ஷாம் புது பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு. அண்ட் தினேஷ் அவங்க டீமுக்காக ரொம்ப நல்லா பவுலிங் போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா அவர் தான் உங்க டீம் 12th மேன், அதனால தான் தினேஷ் சப்போர்ட் பண்ணி பேசுறாப்ல. தினேஷ் 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 தினேஷ்னு துடிக்கும். இது ஒரு நல்ல ஒரு பால். நல்ல பால் பவுலர் கிட்ட இருந்து சூப்பரா ஸ்டாப் பண்ணாரு. பட் இருந்தாலும் ஒரு சிங்கிள் எடுத்துருக்காங்க. எப்படியோ ஆஹா மீண்டும் மறுபடியும் ஒரு டாட் பால். ஒரு பவுன்சர் பால் டுவர்ட்ஸ் தி ஃபேஸ் போட்டாரு. பட் இந்த இடத்துல ஒரு டாட் பாலா மாறுது. மறுபடியும் ஸ்வீப் பண்ணி விட்டாரு ஆன் டு தி லெஃப்ட் சைடு. சிங்கிள் 2 ரன்னுக்கான வாய்ப்பு இருக்காது. ஒரே ஒரு ரன் ஆட் ஆகும் ஸ்கோர் கார்டுல. எஸ் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டான கேப்டனா இருக்காரு. திட்டுறாரு ஃபீல்டர். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. அணியின் எண்ணிக்கை 3. அண்ணா அண்ணா அந்த மரத்துக்கிட்ட இருக்கிறவங்களாம் கொஞ்சம் தள்ளி போயிடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. கொஞ்சம் மச்சு சப்போர்ட் பண்ணுங்கண்ணா.
bowler name Rohit Tamil Selvan. Score 3. ஒரு முடிவில் 3 ரன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஓவரை போட வந்திருக்காரு bowler. விக்கெட். 2 பேக் டு பேக். கீப்பர் நல்ல கேட்ச் பிடிச்சிட்டே இருக்காரு. 2 விக்கெட் எடுத்திருக்காரு அவர் மட்டுமே கூட சொல்லலாம். 2 டிஸ்மிசல்ஸ் கீப்பர் கையால. தீரா தன்னோட விக்கெட் விட்டு போயிலையும் திரும்புற வீரா தன்னோட விக்கெட் விட்டு போயிலையும் திரும்புறாரு. புது பேட்ஸ்மேன் ஒயிட் கேப் போட்டு ரூபன் உள்ள வராரு. எஸ் இன்டு தி லெக் ஸ்பாட்டர். பட் இருந்தாலும் ஆஃப் சைடுல ஒரு சிங்கிள் கட வாய்ப்பு இருக்கும். கம்ப்ளீட் பண்றாரு சிங்கிள். அந்த மரத்து பக்கத்துல இருக்க பிளேயர்ஸ் கொஞ்சம் தள்ளி போனா நல்லா இருக்கும். தென் அந்த கேட்டை அப்படியே மூட்டிங்கன்னா அது நல்லா இருக்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இந்த சைடு வந்துட்டிங்கன்னா அந்த ஸ்டேஜ் பக்கத்தில் இருக்க ஷாம்னாக்கில் வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆஹா, சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து மீண்டும் தூக்கி அடிச்சிருக்காரு போல. அம்பையர் எத்தனை ரன்? 2 ரன்கள். 2 ரன்கள். ஓகே, நன்றிகள். நியூ ரெக்ரூட்டர் அப்படிதான் பண்ணுவாரு. தேங்க்யூ. எஸ் ஒரு பிக் அப் ஷாட் ஆன் டு தி லெக் சைடு. ஒரு சிங்கிள் ஆட் ஆகுது ஸ்கோர் கார்டில். ஆஃப் சைட் கொஞ்சம் கேட்டு க்ளோஸ் பண்ணிருங்களேன். நல்ல ரன் அவுட்டுங்க. தூக்கி அடிச்சாரு. செம டைமிங். விக்கெட் விழுந்திருக்கு. புது பேட்ஸ்மேன் சைலேஷ் வந்துட்டு இருக்காரு. Last ball of the over. பிளேஸ் பண்ணாருங்க ஆன் டு தி ஆஃப் சைடு. ஒரு சிக்னலுக்கான வாய்ப்பு இருக்கும். 2 ரனுக்கான வாய்ப்பு இருக்காது. ஒன்னா ஆட் ஆகும் ஸ்கோர் கார்டில். அதோட ஓவர் முடிவுக்கு வருது. 2 ஓவர் முடிவில் 8 ரன்னு ஃபார் த லாஸ் ஆஃப் 3 விக்கெட்ஸ். எஸ் ஆஃப் சைடில் ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தேர்ட் ஓவரை போட்டு வந்திருக்காது தினேஷ். மீண்டும் ஒரு நல்ல டாட் பால். 2 பேக் டு பேக் டாட் பால் போட்டிருக்காங்க. ஃபைனல் லெக் ரீஜனில் தட்டி விட்டார். ஒரு சிங்கிள் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. டாட் பாலோட ஸ்ட்ரீக்கை அந்த சிங்கிள் வச்சு உடைக்கிறாருன்னு சொல்லணும்.
ஒரு யாக்கர் லென்த் சூப்பராக எடுத்தார் பேட்ஸ்மேனுக்கு கூட ஒரு சிங்கிள் மறுபடியும் ஸ்கோர் கார்டில் ஆட் ஆகுது. 4 பால்ல இது வரைக்கும் இந்த ஓவரில் 2 ரன். ஆஃப் சைடில் ஒரு டிரைவ் ஷாட், அங்கே ஒரு சிங்கிள்கான வாய்ப்பு இருக்கும். 2 ரன் ஓடுவாங்களா அப்படின்றத பார்க்கணும். இல்லை, ஒரே ஒரு சிங்கிள் தான். இன்னும் ஒரு பால் மிச்சம் இருக்குங்க இந்த ஓவரில். லாஸ்ட் பால் டாட் பாலோட முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 3 ஓவர் முடிவில் 11 for 3. ஃபோர்த் ஓவர் போல் பண்றதுக்காக வந்திருக்காரு மிஸ்டர் சாண்டி. சந்தோஷ் தானே பேரு? சந்தோஷ் தானே, சாண்டி தானே பேரேவா? சந்தானம். சரி, எதுக்கு அப்படி சந்தானம். சொல்லிட்டேன்? நல்ல ஷாட் ஆன் டு தி ஃபைனல் லெக் ரீச். நாங்க 2 ரன் ஆட் ஆகுது ஸ்கோர் கார்டுல. இப்போ ஒரு டாட் பால். இந்த இடத்துல ஒரு லெக் சைடில் ஒரு சிங்கிள் கிடைக்கும். 2 ரன்னுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஏன்னா கீப்பர் கொஞ்சம் லாங்கில் இருக்காரு. பட் ஆனால் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே ரன் தான் ஆட் ஆகுது ஸ்கோர் கார்டில். into the legs டாட் பால் மாறுது. கேட்சுக்கான வாய்ப்பு. எஸ், காம் அண்ட் கம்போஸ்டா பிடிச்சாருங்க. நானே பிடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நினைப்போட பிடிச்சாரு. பவுலரே பிடிச்சிருக்காரு. காட்டன் போல்ட். புது பேட்ஸ்மேன் அஜித் உள்ள வராரு.
இந்த இடத்துல ஒரு விக்கெட். நாலு ஓவர் முடிவில் 14 ரன்னுக்கு 5 விக்கெட். புது பவுலர் பேரு மிஸ்டர் வெங்கட் போட வந்திருக்காரு. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, பட் நோ மேட்ச் லைன்ல லேண்ட் ஆயிருக்கு. ஒரு சிங்கிள் ஆட் ஆகும் ஸ்கோர் கார்டுல. தூக்கி அடிச்சாரு. இந்த மேட்சோட முதல் சிக்ஸர். ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருந்துச்சு, பட் ஒரு பெரிய த்ரோ, அங்க ஒரு சிங்கிளும் எடுத்திருக்காங்க. ஒரு சிங்கிள் ஆட் ஆகுது ஸ்கோர் கார்டில். பிளே டவுன் டு தி ஆஃப் சைடு. ஒரு சிங்கிள் மறுபடியும் எடுப்பாங்க. ரெண்டு பால் மிச்சம் இருக்கு. இந்த இடத்துல ஒரு சிங்கிள் கிடைக்கும். எக்கச்சக்க சிங்கிள்ஸ் தான் எடுக்கிறாங்க. பவுண்டரிஸ் தேவை. ஒரே ஒரு சிக்ஸர் பார்த்தோம் இந்த ஓவரில் பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து. இன்னிங்ஸோட ஃபைனல் பால். ரெண்டாவது ரன் ஓடலாமே, இல்லை 24 ரன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 25 ரன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 5 ஓவர் முடிவில் 25 ரன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 26 டார்கெட்டா செட் பண்ணியிருக்காங்க. டிசிசி வந்து விசிசிக்கு 26 டார்கெட்டா செட் பண்ணியிருக்காங்க. நீங்க பார்த்துட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே சாஸ்திரி நகர் கிரவுண்ட்லேருந்து நடத்துறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கண்ணன் அவர்கள், வண்ணாதுரை மாவட்ட இணைச் செயலாளர். அது மட்டும் இல்லாமல் தென் சென்னை தெற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி சேர்ந்தவர். ஸோ அவர்களுக்கு நன்றி நடத்துகிறவங்களுக்கு. ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் இன்னும் நிறைய கேஷ் ப்ரைஸஸ் இருக்குது, நிறைய டோர்னமெண்ட் வின்னர்ஸ் இருக்காங்க. 12 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு டோர்னமெண்ட் இது. அதில் ஒரு வின்னர் யார் அப்படின்றது தான் இங்கேக்கான முடிவாக இருக்கும். ஸோ அடுத்த மேட்சுக்கான டாஸ் 2 பேரும் வந்துருங்க. டாஸ் இதுக்கிட்ட ஸ்டேஜ் கிட்ட உங்களுக்கான டாஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிகழ்ந்துரும். அடையார் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் டைகர் கைஸ் 2 பேருக்கும் டாஸ்க்கு வந்துருங்க ஸ்டேஜ் கிட்ட. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டாஸ்க், அது மட்டும் இல்லாமல் ஜெர்சி பிரசன்டேஷன் எல்லாம் முடிஞ்சிடும். சுல்தான் எங்க இருக்கீங்க? அம்பையர் சுல்தானா? அம்பையர் சுல்தான் கை காட்டுங்க பார்ப்போம். ஹாய், ஸ்மைல் பண்ணுவீங்களா? போட்டோ எடுக்கிறார். டைகர் கைஸ் மற்றும் அடையார் ஃப்ரெண்ட்ஸ் டாஸ் போறதுக்கு ஸ்டேஜுக்கு வந்துருங்க.
ஃபீல்டர்ஸ் ரெடி, பேட்டிங் டீம் டக்கு டக்குன்னு உள்ள போனீங்கன்னா நல்லா இருக்கும். பேட்ஸ்மேன் வெங்கட் மற்றும் பார்த்தி அவர்கள் உள்ள வந்திருக்காங்க. அந்த பெரிய கேட்டு கிட்ட இருக்கவங்க கொஞ்சம் தள்ளி உட்காருங்கப்பா, டிஸ்டர்பன்ஸா இருக்கா மேட்ச் ஆறவங்களுக்கு. பெரிய கேட், பெரிய கேட். ரோஹித், ரோஹித் எங்க இருக்க? ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட ஸ்டார்ட் ஆகுது. played on to the offside, ஒரு சிங்கிள் ஆட் ஆகும் ஸ்கோர் கார்டில். மறுபடியும் ஒரு டாட் பால் இங்க. இது வரைக்கும் இந்த ஓவரில் 3 ரன் வந்திருக்கு. 1 ரன் மணிக்கணும், 1 ரன், 3 பால் முடிஞ்சிருக்கு. பால் ஒரு ரன். நல்ல ஷாட், அங்க பிக்கப் ஷாட்னு சொல்லுவாங்க. 2 ரன் ஆடாது ஸ்கோர் கார்டில். இப்போ சொல்லலாம் 3 ரன் வந்துருக்கு. இது வரைக்கும் கரெக்டா 4 பால் முடிஞ்சிருக்கு. onto the offside, ஒரு சிங்கிள் பார்த்தி அவர்கள்கிட்ட இருந்து. into the legs, பட் அதையும் ஒரு ஃபார்மலான ஒரு சிங்கிள், ஒரு ஃபார்மலான ஷாட் into the leg side. நல்லா பிளேஸ் பண்ணாரு பேட்ஸ்மேன். ஒரு ஓவர் முடிவில் 5 ரன். ஒரு white ball signal by the umpire.
ஒரு பிளேஸ்மெண்ட்டுங்க, மறுபடியும் ஒரு சிங்கிள். வெல் பிளேஸ் பண்றாருன்னு சொல்லணும் இங்க வெங்கட். ஒரு நல்ல ஷாட், பட் இருந்தாலும் ஃபீல்டர் கூட ஸ்ட்ரைட்டா மறுபடியும் ஒரு டாட் பால். இன்ச்சஸ் அவே ஃப்ரம் தி ஃபீல்டர்னு சொல்லலாம். ஸோ கை கிட்ட போச்சு, பட் இருந்தாலும் ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு பேட்டிங் டீமுக்கு. நல்ல ஃபிளிக் ஷாட் ஃப்ரம் தி பேட்ஸ்மேன். மறுபடியும் ஒரு சிங்கிள் ஆட் ஆகுது. எஸ் திகேஷ், பட் கேட்ச் மிஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான கேட்சஸ் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா 25 ரன் அடிச்சிருக்காங்க, 26 ரன் அப்படின்ற டார்கெட்ல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும். இந்த மாதிரியான கேட்சஸ் எடுத்தே ஆகணும். வெல் பிளேஸ்டுங்க, வெல் பிளேஸ்டு அர்த்தம் தான் இந்த ஷாட்டாக தான் இருக்கும். மறுபடியும் ஒரு சிங்கிள், அதோட ஓவர் முடியுது. 2 ஓவர் முடிவில் 11க்கு விக்கெட் எதுவும் இல்லை. நல்ல ஷாட்டுங்க, பட் இருந்தாலும் ஒரு சிங்கிள் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இங்க ஒரு டாட் பால் பார்க்குறோம். ஒயிட் பால் சிக்னல் பை அம்பையர். எக்ஸ்ட்ராஸ் ஒரு ரன் ஆடாது ஒயிட்ல. பெரிய ஷாட்டுங்க, 2 ரன் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நல்ல ரன்னிங் விடுதலை விக்கெட் 2 பேருக்கும் நடுவில், பார்த்தியா அவர்கள் மற்றும் வெங்கட் அவர்கள் நடுவில். ஷாட்டுங்க, ஸ்ட்ரைட் அவே பால் வெளியே போயிருக்கு. அம்பையர் எத்தனை ரன்? 2 ரன் ஆட் ஆகுது ஸ்கோர் கார்டில். கொஞ்சம் சிக்னல் பண்றீங்க, இங்க 3 பேர் வெயிட் பண்ணுகிறோம். மறுபடியும் ஒரு பெரிய ஷாட். இந்த முறை மறுபடியும் 2 ரன் ஆட் ஆகுது ஸ்கோர் கார்டில். கேட்சுக்கான வாய்ப்பு. எஸ், விக்கெட் எடுத்திருக்காங்க, முதல் விக்கெட் எடுத்திருக்காங்க. மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு. 19 for 1 விசிசி.
12 பால்ல 7 ரன் அடிக்கணும். இங்கே ஒரு மிஸ்ஃபீல்ட், அதை யூஸ் பண்ணி சிங்கிளா மாத்திருக்காங்க. இன்னும் 6 ரன்கள் தேவை 11 பால்ல. ஒயிட் பால் சிக்னல் பண்ண பேர். நல்ல பாலுங்க, இழுத்து பிடிச்சு போட்டாரு. டாட் பாலா மாறுது. மறுபடியும் ஒரு ஒயிட் பால். எக்ஸ்ட்ராஸ்ல இன்னொரு ரன் ஆட் ஆகுது. ரெண்டு டாட் பால் பேக் டு பேக், 2 டாட் பால் வந்திருக்கீங்க. எட்டு பால்ல 4 ரன் தேவை. ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு. ரன் அவுட் கரெக்டா இருந்தா அவுட்டுங்க. எஸ், அவுட் கொடுத்திருக்காரு அம்பையர். ஒரு புது பேட்ஸ்மேன் உள்ள வர வேண்டிய கட்டாயம். ரன் அவுட் முறையில் விக்கெட் ஆயிட்டு போய் திரும்ப பேட்ஸ்மேன். நல்ல ஃபிளிப் ஷாட் இந்த பேட்ஸ்மேன். அங்க ஒரு சிங்கிள் வரும் வெங்கட் கிட்ட வந்து. ஸ்கோர் ஒரு நிமிஷம். 23.
ரைட் ஆன் டு தி ஆஃப் சைடு. ஒரு சிங்கிள் 2 ரனுக்கான வாய்ப்பு இருக்குமா? எஸ். இல்லைங்க, ஒரு சிங்கிள் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்றாங்க. இன்னும் ஒரு ரன் எடுத்தா வெற்றி. 2 அடிக்கணுமா? எஸ். இன்னும் 2 ரன் அடிக்கணும். நல்ல பிளேஸ்மெண்ட் ஆஃப் சைட்ல. ஒரு சிங்கிள் ஆட் ஆகுது. இன்னும் ஒரு ரன் தேவைங்க. 4 பால்ல ஒரு ரன் தேவை. தென் மேட்ச் முடிஞ்சோடனே டிசிசி டீம், அதாவது ஜெசி எதுவும் கழட்டாம ஸ்ட்ரைட்டா வந்துருங்க ஸ்டேஜ் கிட்ட. எஸ், இந்த சிங்கிளோட விசிசி டீம் ஜெயிக்கிறாங்க. டிசிசி டீம் யாரும் டிஷர்ட் யாரும் கழட்டுறாங்க, மொமெண்ட்டை வந்து வாங்கிட்டு போயிருங்க ஸ்டேஜ் கிட்ட. தென் அதை தாண்டி இந்த மேட்சோட மேன் ஆஃப் தி மேட்ச் யாரு? சுல்தானா? மிஸ்டர் சுல்தான் தான் மேன் ஆஃப் தி மேட்ச். சுல்தான், அம்பேர் சுல்தான், மேன் ஆஃப் தி மேட்ச் வெங்கடண்ணா. ஸ்கோர் வெங்கடண்ணா தான் அதிகமா வச்சிருக்காப்ல. எஸ்டீம் டீம் இங்க வந்துருங்க, டிசிசி டீம் இங்க வந்துருங்க. வந்து மொமெண்ட்டை மட்டும் வாங்கிட்டு போயிருங்க, மட்டும் வாங்கிட்டு போயிருங்க. ஸ்டேஜுக்கு வருவோம்.